நமஸ்காரம். இப்போ நம்ம குயிக்காக எப்படி ஒரு சாம்பார் சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி, ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா அலம்பி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். முதல்ல இதை எடுத்துக்கணும். ஒரு 4 சவுண்டு வர வரைக்கும் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். இப்போ நான் போடுற இந்த காய்கறிகள்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இதுக்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு குக்கரில் இதையும் தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதோட புளி ஜலம் வச்சுருப்பேன். ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு, ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு புளி ஜலம் வச்சுருப்பேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். அந்த புளி ஜலத்தை இதில் விட்டுடலாம். நல்லா 1.5 டம்ளர் தண்ணி கரைச்சி இதுலேயே விட்டு அதுலேயே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சிடணும். இது நல்லா வெந்து எடுத்த அப்புறம் இதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுட்டு இந்த காய்கறி அதில் போட்டு அதுக்கப்புறமா அந்த சாதத்தையும் போட்டு கலர போகிறோம். நம்ம தனித்தனியாக ஒரு சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கிறத விட குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதத்தை பண்ணி இதுக்கு ஒரு வெத்தலோ அப்பளமோ எண்ணெயில் பொரித்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்போ இதை தனியாக குக்கரில் வேக வைக்கிறோம். இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுருக்கலாம். சாதம் கொஞ்சம் குழையணும். அது ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா செவக்க வறுத்து இதை பொடிச்சுக்கணும் மிக்சியில் தனியாக. அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த தேங்காவையும் போட்டு கலரணும். இந்த காய்கறி வெந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இது கொதிக்க விட்டு அரைச்சி விட்டு அந்த தேங்காவை அதில் போடணும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதித்து வந்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். உங்களுக்கு தேங்காய் அவ்வளோ வேண்டான்னா இன்னும் குறைவா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா அந்த நான் வெந்து எடுத்து வச்ச அந்த சாதத்தை இது கொதித்த அப்புறம் இதில் போட்டு கலரணும். அது கொஞ்சம் கட்டி இல்லாமல் அந்த சாதத்தை நல்லா மசிச்சு விடணும். இதை போட்டு நல்லா கலரி விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நான் முதல்ல காய் வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கடைசியிலையும் இதில் உப்பு போடணும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா கலரணும். இது நல்லா கலரி இது கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னொரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெயை விட்டுக்கணும். நல்லா 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கூட விடலாம். நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது நல்லா சூடான அப்புறம் இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சுண்டைக்காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு வறுத்து அந்த சாதத்தில் போடணும். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி காட்டும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெடித்த அப்புறம் இதை சுண்டைக்காயும் போட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்து அதில் போடலாம். வேணுங்கிறவா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ருச்சியாக இருக்கும். இப்போ அவசரமாக ஏதாவது தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு சாம்பார் சாதம் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அதோட அப்பளமோ வெத்தலோ பொரித்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சமையல். பெருங்காயமும் நான் இப்போ போட்டிருக்கேன் அந்த எண்ணெயில். இப்போ இதை போட்டு நல்லா கலக்கணும். அவ்வளோதான், சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. இது லஞ்சுக்கு பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலும் டக்குன்னு நீங்கள் இதை பண்ணி பரிமாறினா ரொம்ப ரசித்து சாப்பிடுவா. இப்போ நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணுறேன் இதில், ஏன்னா கொஞ்சம் உப்பு போடல. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை நல்லா பிச்சு அதில் போட்டு ஒரு கலரி மூடி வச்சுடலாம். சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. வணக்கம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். நமஸ்காரம்.